இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வேணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானே தவறாமல் வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலையும் கஷ்டத்தையும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி தருவார். உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் மனதார நினைச்சு கொண்டு முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆண்டு இறுதி சூரிய கிரகணம் எப்போது நடக்க போது, இந்த கிரகணத்தால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, கிரகண காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதை சில விஷயங்களை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றத்தால் ஜாதகத்தில் 12 ராசிகளில் எந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகளை தவிர்க்க வேண்டிய சில ராசினர் யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா எப்படி நடக்குதுன்னா, பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரக்கூடிய நிகழ்வை சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கிரகணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வானிலை நிகழ்வுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய அறிவிப்புங்க. இந்தியர்களை பொறுத்தவரை கிரகணம் ஒரு அசுவ நிகழ்வுன்னு நினைச்சாலும் சாதாரண மக்கள் மட்டுமில்லாமல் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் மீது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சில தகவல்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரகணம் ஒரு சாதாரண வானிலை நிகழ்வுன்னு இருந்தாலும் இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. சூரிய கிரகணம் 2வது சூரிய கிரகணம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:04 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 வரை நீடிக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் இந்தியாவில் சூதகாலம் பார்த்திங்கன்னா கிரகணத்தீட்டு எதுவும் பொருந்தாது. இருந்தாலும் சில ராசிகளுக்கும் மற்றும் சில விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். கிரகணம் பார்த்திங்கன்னா புராணத்தின்படி இறைவனை பூஜிக்க மட்டும்தான் சிறப்பான நேரம், அந்த எந்த ஒரு செயலுக்கு ஏற்றதல்லன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க. புதிய திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சந்திரன் தாங்க மனோகாரகன் என்பதால் மனசஞ்சலத்தை தரக்கூடியவருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் ரொம்பவே சிறப்பான ஒரு கிரகணங்க. இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிடுவதை பொதுவாக தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகளும் சாப்பிடாமல் இருப்பதும் நல்லது. முடிந்தால் தண்ணீர் எடுத்துக்கொள்ளாமல் இருங்க. வேணுமென்றால் கொதிக்க வைத்த நீரை ஆற வைத்து குடிப்பதும் நல்லது. அப்படி நீங்கள் கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டாலும் உங்கள் வயிற்றுகளில் உள்ள உணவு இருந்தாலும் அதனால் செரிமான பிரச்சனை உண்டாகலாம். இதனால் கர்ப்பிணி பெண்ணுக்கு அவற்றின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லை, சமைத்த உணவு கிரகணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னரே சாப்பிடுவது நல்லது. அப்போது அந்த உணவு உடலில் நன்றாக செரித்திருக்கும். உணவுப் பொருட்கள் மீதம் இருந்தால் அதன் மீது தர்பை புல் இல்லைன்னா துளசி இலைகளை போட்டு வைப்பது ரொம்ப அவசியம். கிரகண நேரத்தில் யாருமே வெளியில் வராமல் இருக்க பாருங்க. குறிப்பாக கர்ப்பிணிகள் வராமல் இருப்பது அவசியம். சூரிய கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுகள் வெளியாகும் என்பதால் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கக்கூடும். தர்பை புல் கிரகண நேரத்தில் வெளியாகக்கூடிய இந்த தீய கதிர்வீச்சுகளை உக்கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்குது. இதன் காரணமாக தான் நம்ம சமைத்த உணவை மீது தர்பை புல் போட்டு வைப்பது நல்லதுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் மனக்குழப்பம், கவனச்சிதறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதால் வேறு எங்கும் செல்லுவது தவிர்க்க பாருங்க. மட்டில் கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் உடம்பின் மீதும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல்
கூடாது. அதே போல் நகம் வெட்டுதல் கூடாது. உடம்பில் ஏதேனும் ஒரு இடத்துல அரிப்பு ஏற்பட்டால் சொரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்படி செய்தால் குழந்தைக்கு மங்களமச்சம்னு அடையாளம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, இறைவனை வழிபடுவதற்கு மட்டும்தான் உகந்த நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை துதிப்பதால் சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை விட 100 மடங்கு சிறப்பான ஒரு பலனை இந்த நேரம் தரும். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரம் இறை வழிபாடு செய்வதும் புராண கதைகளை படிப்பதாலே அந்த குழந்தைக்கு நல்லருள் கிடைக்குங்க. கிரகண நேரத்தில் இதை செய்தால் பல மடங்கு நற்பலன்கள் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லைங்க, மற்ற நபர்கள் அனைவரும் இறைவனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது நன்மை அளிக்குங்க. இந்த நேரத்தில் எளிமையான மந்திரமான ஓம் நமச்சிவாய நம, ஓம் கணபதியே நம, ஓம் சரவணபவா, ஸ்ரீராமஜெயம், ஓம் நமச்சிவாய உள்ளிட்ட எளிய மந்திரங்களை சொல்வதோ, கந்த புராணம், ராமாயணம், அனுமன் சாலிசா போன்ற மங்கள மந்திரங்களை சொல்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த கிரகண காலத்தால் யாருக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான முடிவுகளை யார் யார் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்கள், இந்த கிரகண நிகழ்வதால் உங்களுக்கு சவால்கள் அதிகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் உண்டாக, உங்கள் இளைய சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு, நிதி சார்ந்த சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய பேச்சு பண பரிவர்த்தனைகளை கவனத்தோடு இருங்க. பணியிடத்தில் அந்தஸ்து மரியாதை கூடுதல் முயற்சி தேவைப்படும். உங்கள் வேலைகளையும் கவனமாக முடிங்க. புதிய முதலீடு விஷயங்களை தவிர்ப்பதோ, பெரிய நிதி முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது அவசியம். அடுத்தபடியாக மிதுனராசி நண்பர்கள், இந்த கிரகண காலத்தில் புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரத்தில் நிகழக்கூடிய இதனால் புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த நேரம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் உடல் நலத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய நிதியை சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதி விஷயங்களில் அனுபவசாலிகள், முதலீடுகள் தொடர்பாக வல்லுநர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லதே. குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுவதோ உங்களுக்கு மன அமைதி தரும். அடுத்தபடியாக கடகராசி நண்பர்கள், இந்த நேரம் பார்த்திங்கன்னா, சூரிய கிரகணம் நிகழ்வு உங்களுடைய ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழ இருப்பதால் சூதகாலம் இல்லைன்னா கூட கிரகணம் முடிந்த பின்னர் நீங்கள் காலையில் எழுந்து வீட்டை சுத்தப்படுத்தி குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் தொழில் தொடர்பாக வேலைகளில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். பணி அழுத்தம் தொடர்பாக உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத சூழல் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பாக உங்கள் கவனத்தை அதிகரிங்க. உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 12ஆம் தேதி நிகழக்கூடிய கிரகணத்தால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில் தொடர்பாக சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். குடும்பத்தில் உங்களுக்கு நிதி விவகாரங்களை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வேலையிலேனா தொழிலை நினைப்பவங்க அவசரப்பட வேண்டாம். உங்கள் முக்கிய ஏழைகளை முடிக்க சிரமங்களை சந்திக்க நேரிடும். அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்கள், இந்த நேரம் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் நிகழ்வதால் கூடுதல் கவனமாக இருங்க. உங்களுடைய பணியிடத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களோடு இந்த நேரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதிர்பாராத முன்னேற்றமும், புதிதாக வீடு சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சட்டம் தொடர்பான விஷயங்களை கவனமாக கையாளுங்க. உங்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல் இந்த நேரம் வெற்றியடைய சூழலை கவனமாக கையாள்வதும் முடிவுகளை எடுப்பதும் நல்லது. இறுதியாக பார்த்திங்கன்னா, மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் சப்தம ஸ்தானத்தில் இந்த கிரகண நிகழ இருப்பதால் உங்களுடைய பணி எண்ணிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையினா தொழில் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்வதில் சிரமங்களை சந்திப்பீங்க. வேலை தேடுபவங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் இருப்பவங்க பணிச்சுமை காரணமாக சிரமங்களை சந்திப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் இந்த நேரம் கூடுதல் கவனமாக இருங்க. மேலும் இந்த ஆண்டு இறுதி சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா தவறாமல் உங்கள் முன்னோர்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்திடுங்க. அது மட்டும் இல்லை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் படையலிட்டு பார்த்திங்கன்னா வழிபடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு எள்ளும் சாதமும் கலந்து வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா
படையலிட்டு வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். முடிந்த அளவு இந்த ஆடி அமாவாசைன்று மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கும் உணவு உடை தானமாக கொடுத்தா ரொம்பவே சிறப்பான பலன் உண்டு. குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்க்க பாருங்க. கிரகண காலம் தொடங்குவதற்கு முன்னாடியே உணவு அனைவரும் அருந்தி கொள்வது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.